இங்க ஒருத்தனுக்கு ரோட்டோரத்துல ஒரு சூட்கேஸ் கிடைக்குது. அதை எடுத்து திறந்து பார்த்தா உள்ள கட்டு பணம் இருக்கு. அதுவும் எல்லாமே 2000 ரூபாய் நோட்டா இருக்கு. அதை பார்த்ததும் ஷாக் ஆயிடும். பக்கத்துல பார்த்தா யாருமே இல்லாம ரோடு அமைதியா இருக்கு. சோ இதை அங்கேயே விட்டுட்டு போக மனசு இல்லாம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறான். வந்து யாரும் இல்லாதப்ப ரூம்ல வச்சு திறந்து பாக்குறான். ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளவு பணத்தை பார்த்ததும் அவன அறியாமலே கண்ணுல தண்ணி வந்துடுது. ஏன்னா இத்தனை வருஷமா பட்ட கஷ்டம் இதோட பகட்டும் நினைச்சு சந்தோஷப்படுறான். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, இது யாரு பணம் எதுக்காக ரோட்ல மறைச்சு வச்சாலும் தெரியாதனால எடுத்து செலவு பண்றதுக்கு பயப்படுறான். அது மட்டும் இல்லாம பொண்டாட்டிக்கு கூட இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு உள்ள இருக்கிற பணத்தை கட்டா பிரிச்சு வீடு ஃபுல்லா ஒளிச்சு வைக்கிறான். அதுல ஒரு கட்டை தூக்கி அவங்க வீட்டு தண்ணி தொட்டிக்குள்ள வச்சிடறான். அடுத்த நாள் பார்த்தா அந்த கட்டு உள்ளே பிரிஞ்சு பைப்ல தண்ணி வராம அடைச்சிக்குது. சோ பிரிஞ்ச பணத்தை எடுத்துட்டு போய் அபார்ட்மெண்டோட மாடியில யாரும் வராத இடத்துல காய வச்சுட்டு அவசரமா வெளியில போயிடுறான். போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா மேல காய வச்ச பணம் காத்துல பறந்து அபார்ட்மெண்ட் ஃபுல்லா பணம் மாதிரியா கொட்டுது. அதை பார்த்து எல்லாருமே அடிச்சு புடிச்சிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. சோ இதுக்கு மேல மறைச்சு வச்சு பிரயோஜனம் இல்லைன்னு அதை எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிடறான். தினமும் ஒரு நோட்டா எடுத்துட்டு போய் செலவு பண்ணிட்டு இருக்கான். ஆனா எவ்வளவு எடுத்தாலுமே பெருசா பணம் குறையவே மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுல வச்சுக்க பயந்து போய் உடனே பிளாட்டா வாங்கினு விசாரிக்கிறான். அங்க இருந்து அவனுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா பில்டரோட ஆபீஸ்ல கேஷா வாங்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. சோ அந்த பேங்க்ல போடுறதுக்காக பேங்க்ல போய் விசாரிக்கிறான். அங்க கேஷ் இருக்கு, இவன் மேல சந்தேகம் வருது. கடைசியில் இந்த பணத்தை தேடிட்டு இருக்கிற போலீஸ் அதே பேங்க்ல வந்து விசாரிக்கவும் அந்த கேஷியர் இவன் அக்கௌண்ட்ல இருக்கிற அட்ரஸ் கொடுத்துறாரு. அதை வச்சு போலீஸ் வீட்டுக்கு வந்துடுறாரு.